அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 10/5/2025 வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 9/5/25 ரிசல்ட்டை பார்த்துடலாம். ரிசல்ட் வந்து 044 இதுதான் ரிசல்ட்டு. எப்போதுமே நம்ம சொல்லியிருக்கோம் எம்சி நம்பர் வச்சு நம்ம வந்து கட் நம்பர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் ஒவ்வொரு நாளுமே சொல்கிறேன், நீங்கள் யூஸ் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நாளுமே நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வர்ற ஃபஸ்ட் நம்பர் 6 நம்பரில் வந்து இது ஏ போர்டுக்கு வராது. கட் நம்பர் 8 வந்து யாராவது நம்ம ஸ்ட்ராங் எடுத்துடலாம். கெஸ்ஸிங்கில் இருந்தாலும் ஈஸியாக தூக்கிடுங்க. இது பார்த்தீங்கன்னா 90% ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா, என்றைக்காவது ஒரு சில நாள் மட்டும்தான் உள்ளே அடிப்பான். 0 சி போர்டுக்கு வராது அப்படின்ற மாதிரி எடுத்துருந்தோம். கரெக்டாக வரல பார்த்தீங்களா ரெண்டுமே. இதுதான் நம்மளுடைய கட் நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வீடியோக்குள்ளே வந்துடலாம். சரிங்களா, 10/5/2025 வீடியோ. இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன கம்பெனி அப்படின்னா ஸ்ரீ சக்தி. ஓகேங்களா, சக்தி கோடு நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைச்சது அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரா நம்பர் வந்து 471. இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஆல் போர்டு. ஓகேங்களா, எப்போதுமே ஒரு கேமுக்கு ஒரு பில்டிங்க்கு எப்போதுமே பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்குங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து எப்போதுமே ஒரு ஆல் போர்டுன்றது ஸ்ட்ராங்கு. ஆல் போர்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா 4 அல்லது 5 உள்ளே கொண்டு போய்ட்டு 4 தான் வந்து ஸ்ட்ராங்காக நான் எடுத்திருக்கேன். 4மே பார்த்தீங்கன்னா இப்போ இது எங்கெங்கே வரும்ன்றதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஆல் போர்டு விளையாடுறவங்க ஆல்லையுமே கட்டிங்க. ஓகேவா, நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. 444 888 இது ஏன் அப்படின்றத 444 888 ஏன் வரும் அப்படின்றத மேக்ஸிமம் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் வந்து ஆல் போர்டில் கொடுத்துருக்கோம். 4 வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டு. ஓகேவா, அதே மாதிரி 5ஆம் நம்பர் எங்கே வரும் அப்படின்னா பி போர்டு அல்லது சி போர்டு. இதான் டார்கெட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நாளைக்கு ஆட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 100% வந்து 4 உள்ளே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கேம் வந்து 4 அல்லது 5 தான் அப்படின்றத எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன் அப்படின்றத கொஞ்சம் பாருங்கள். போர்டு ஓகேங்களா, ஏபிசி. ஏயில் பார்த்தீங்கன்னா 6 4 1. பியில் பார்த்தீங்கன்னா 5 4 0. அதே மாதிரி சியில் பார்த்தீங்க அப்படின்னா 8 3 5. இங்கே 4 வருது. 4 எதுக்கு நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மொதல் நாள் ரிசல்ட் இருக்குல்ல, மொதல் நாள் ரிசல்ட்டோட ஸ்டார்டிங் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்டார்ட் ஆகும். அந்த 6 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 4 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம எடுக்கலை. அதாவது பார்த்தீங்கன்னா 420044. ஓகேவா, அப்போ இந்த 4ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் உட்காராது. இந்த 4ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடைசியில் உட்காராது சி போர்டில். அதனால் அதே நம்பர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, மேக்ஸிமம் இந்த 3 நம்பருக்குள்ளே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய கேமு. ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா 1441. இதே மாதிரி நம்ம வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு லாஸ்ட் நம்பரோட வீடியோவில் பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, அந்த கெஸ்ஸிங்கில் 909 அடித்த அன்றைக்கி அடுத்த நாள். ஓகேவா, 909 அடித்த அன்றைக்கி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இதே மாதிரி 91 19 கொடுத்துருப்பேன். வீடியோ போய் லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். இன்றைக்கி அன்னைக்கு டேட்டில் பார்த்திங்கன்னா 911 வந்து அன்சோல்டு ஆகிருக்கும். ஓகேவா, அந்த நம்பர் பார்த்திங்கன்னா அன்சோல்டில் போயிருக்கும். ஓகேவா, அன்சோல்டுனா என்ன அப்படின்றது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அன்சோல்டுனா என்ன அப்படின்றதையும் நான் அந்த பதிவில் சொல்கிறேன். அன்சோல்டு நம்பர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, லட்சக்கணக்கான டிக்கெட் அடிக்கிறாங்க. நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 டிக்கெட் அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இந்த 100 டிக்கெட்டில் ஒரு 70 டிக்கெட் வந்து சேல் ஆகிடுச்சு. பாக்கி இந்த 30 டிக்கெட் சேல் ஆகாமல் இருக்கும்ல. ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். டிக்கெட்டில் 100 டிக்கெட்டில் 70 டிக்கெட் சேல்ஸ் ஆகிடுச்சு, 30 டிக்கெட் சேல் ஆகாமல் வச்சுருக்காங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து 415 அப்படின்ற ஒரு நம்பர் அடிக்குதுன்னு வச்சுங்களேன். இது வந்து விற்காத டிக்கெட்டில் இருக்குது 415 அப்படின்னா இதை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இது விற்கலை. அப்போ இதை நம்ம ரிசல்ட்டாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு
இதை அன்சோல்டுன்னு அடிப்பாங்க. ஓகேவா, இதுதான் அன்சோல்டு. இதுக்குள்ளேருந்து வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ரிசல்ட்டு, அது அப்படியே ரிசல்ட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி இன்னொரு அன்சோல்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரிசல்ட் வருது 415ன்னு அடிக்கிறாங்க. அப்போது இந்த 5ஆம் நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த 5ஆம் நம்பர் எப்படி ஆகும் அப்படின்னா, இப்படி வந்து 5 4 இந்த கோட்டுக்கு இப்படி நிற்கும், கிராஸில் நிற்கும். ஓகேங்களா, ரெண்டுக்கும் கிராஸில் நிற்கும் போது இந்த இடத்துல ரெண்டுமே உரசும். இப்போ ஒரு அந்த பாக்ஸாக பார்த்துருப்பீங்க, அதில் வந்து கரெக்டாக வந்து நியூட்ரலாக நின்றுச்சு அப்படின்னா தான் 5. ஓகேவா ரிசல்ட்டு. ஆனால் 5க்கும் 4க்கும் இப்படி நடுவில் போய் நின்று அந்த பாக்ஸு, அப்போக்கே அது மறுபடியும் ரீகவுண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா, அது மாதிரி ஒரு அன்சோல்ட் நடக்கும். சில டைம்லாம் 2-3 டைம்ஸ்லாம் அன்சோல்டு நடக்கும். ஓகேவா, அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நடந்திருக்கு. ஸோ இதுதான் அன்சோல்டு அப்படின்றது. இதுதான் ஈஸியான ஒரு விஷயம், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டேன். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே வந்துடலாம். நம்ம வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஏபி ஏசி பிசி பார்க்கலாம். ஓகேவா, ஏபி பிசி ஏசியில் என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா 46 45 56 54 65 64. அதாவது பார்த்தீங்கன்னா இதை நான் எதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் 4 5 உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இது கூட ஒரு எக்ஸ்ட்ரா நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் நம்பரை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இதை சேர்க்கும் போது நமக்கு இந்த ஏபிபிசிஎஸ்சி கிடைக்கிது. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய ஏபிபிசிஎஸ்சி ஃபைனல் இது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 3 டிஜிட் நம்பரையும் இதிலே சொல்லிடலாம். 3 டிஜிட் பார்த்திங்க அப்படின்னா என்ன நம்பர் எடுத்திருக்கோம் அப்படின்னா 444 எடுத்திருக்கேன். ஓகேவா, 444 145 653 345. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 648 அப்படின்னு எடுத்துருக்கோம். சரிங்களா, 8 அல்லது அந்த இடத்துல 3 பார்த்தீங்கன்னா 643. ஓகேவா, இப்படி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளேருந்து வர நம்பர்ஸ் சான்சஸ் இருக்குது. நான் அதுக்கு மோஸ்ட்டான இம்பார்ட்டன்ட் கொடுத்தது இந்த நம்பர்ஸ்க்கெலாம். ஓகேவாங்களா, அதே மாதிரி நம்மளுடைய 4 டிஜிட் நம்பரையும் பார்த்துடலாம். 4 டிஜிட் நம்பர் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் அவளுக்கு ஒரு பிசி எடுத்து வச்சுருக்கேன். பிசி பார்த்தீங்கன்னா பி போர்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணி எடுத்திருக்கேன். பி போர்டை வந்து ஸ்ட்ராங் பண்ணி 45 46 47. அதே மாதிரி ஏபி 64 14. பி போர்டு 4 இறங்குனுச்சு அப்படின்னா இந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக இறங்கும். இது ஒரு ஃபார்மெட்டில் எடுத்திருக்கேன். அது என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். என்னென்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா 348 ரிசல்ட்டு, அடுத்து 044 ரிசல்ட். ஓகேவா, இதுதான் ரிசல்ட்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அதே நாள் ரிப்பீட்டடாக இங்கே வந்துச்சுன்னா 3ஆம் நம்பர் வந்துருச்சு 34 44. அடுத்து 54 வரணும். அது 54ன்னு அடிப்பான். அப்படி இல்லைன்னா 45ன்னு அடிக்க சான்ஸ் இருக்குது. இப்படி அடிக்கலாம், இல்லை 5 கொண்டாந்து இங்கே வைக்கலாம். 34 44 54. புரியுதுங்களா, அந்த மாதிரி பி போர்ட்லேயே 4 வந்து இங்கிட்டு ஒரு இடத்துல 5 வர்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை 5 வரலன்னா நம்ம 54 வைப்போன்னு தெரிஞ்சு அவன் 6ன்னு ஏற்றுவான். 6ன்னு வைப்போன்னு தெரிஞ்சாலும் அவன் 7ன்னு ஏற்றுவான். ஓகேவா, அப்போ 7ன்னு ஏற்றுனான்னா 8 வராது, ஏன்னா ஆல்ரெடி 8 வந்துருச்சு. 8க்கு பதிலாக 9 கொண்டு வரலாம். புரியுதுங்களா, இப்போ நம்பர்ஸ் நான் சொன்னது இந்த நம்பர்ஸ் எப்படி கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி பி போர்டுக்கு வந்தா. அப்படி இல்லைனாலுமே இந்த நம்பர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 54 45 அப்படி இல்லைன்னா 74 47 இந்த மாதிரி உள்ளே உட்காரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அவங்களோட கெஸ்ஸிங்கில் அது கரெக்டாக மேட்ச் ஆணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 4 டிஜிட்டில் 7444. ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல லாஸ்ட்டு பாருங்கள் 4 2 4 அடுத்த நேரத்தில் 3 4 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எடுத்துருக்கோம். ஓகே, புரியுதுங்களா, நல்லா பார்த்துங்க. பி போர்டில் 4, அடுத்து இங்கே 4 வந்திருக்கு, அடுத்து 444 அப்படின்னு வரதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துருக்கோம். இந்த நம்பர் ஒன்று 7441. அடுத்து பார்த்தீங்கன்னா 4645. இந்த ஃபார்மெட்லாம் பழைய காலத்து ஃபார்மெட்டு, கண்டிப்பாக அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நிறைய டைம் இது வந்திருக்கு. இப்போ புது ஃபார்மெட்டுக்குள்ளே கொண்டு வந்தாலும் பழசை ஃபாலோ பண்ணி தான் அடிப்பான். அதே மாதிரி 4888 ஒன்று எடுத்துருக்கோம். 4888 இதுக்கு எதுக்கு நான் 4888 இதை கொண்டு வந்துட்டு இதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன். கட் நம்பர் வந்து 477ன்னு இருக்குது, 471 718. ஓகேங்களா, அப்படியே 3 8 வச்சுட்டு 700 இந்த 4 அப்படியே உள்ளே கொண்டு வச்சு 4888 அடிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இது எதுக்காக அப்படின்னா பி போர்டில் பெண்டிங் இருக்குது. பி போர்டில் 8 பெண்டிங் வந்து லாங் பெண்டிங். ஓகேவா,
எப்போதுமே லாங் பெண்டிங் வர்றப்ப ஒரு பி போர்டாக இருக்கட்டும், ஒரு லாங் பெண்டிங் எந்த நம்பர் வந்தாலுமே அந்த நம்பர் லாங் பெண்டிங்கில் போகும்போது அது வந்து டபுள் 8 அடிப்பாங்க, அப்படி இல்லைனா ட்ரிபிள் 8 அடிப்பாங்க. இப்போ இது ரெண்டுமே வரல அப்படின்னா ஒரு லாங் பெண்டிங் கூட இது வந்து பி போர்டில் பெண்டிங் வந்துட்டுருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஏ போர்டில் அல்லது சி போர்டில் என்ன நம்பர் பெண்டிங் வருதோ அந்த நம்பர் கூட ஸ்ட்ரைட்டாகவே இது இறங்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நல்லா பார்த்துங்க. இப்போ வந்து பி போர்டில் வந்து 8 பெண்டிங் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி ஏ போர்டில் என்ன லாங் பெண்டிங் அப்படின்னா அதே 8 தான். ஓகேவா? அப்படி இல்லைன்னா 5 இருக்குது லாங் பெண்டிங்கில், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா 2 அல்லதுனா 3. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து லாங் பெண்டிங் வந்து 8 நான் சொல்லியிருக்கேன்னா பி போர்டுக்கு. அப்போ ஏ போர்ட்லேயும் சி போர்ட்லேயும் லாங் பெண்டிங்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே 8 வரும். சி போர்டில் வந்து 2 அல்லது 3. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? இப்போ 8 கூட இறங்குனுச்சுன்னா இந்த மாதிரி இந்த 88ன்னு இறங்கும், 58ன்னு இறங்கும், 82ன்னு இறங்கும், 83ன்னு இறங்கும். இந்த மாதிரி லாங் பெண்டிங் நம்பர் கூட சேர்ந்து ஒரு லாங் பெண்டிங் சேர்ந்து ஒன்றா வரும். அப்படி இல்லைன்னா 8 வந்து ட்ரிபிள் 8 அடிக்க சான்ஸ் இருக்குது, டபுள் 8 அடிக்க சான்ஸ் இருக்குது. இது வந்து ஏபி ஏசிபிசி எதில் வேணாலும் உட்காரும் அப்படின்றதுல ஆட்சேபனை இல்லை. ஓகேவா? இதுதான் ஃபார்மெட்டு. ஸோ இதை வச்சு தான் நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு, டெலிகிராம் குரூப்புக்கு, ஃபேஸ்புக் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பை நான் ஜாயின் பண்ணுறேன். என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் கண்டிப்பாக இதில் வந்து வரப்போகுது. வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உள்ளே ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய கெஸ்ஸிங் மட்டும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 to 2:50 அதில் என்னோடய கெஸ்ஸிங் வரும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிங்க. வேறு எதுவுமே அதில் மெசேஜ் எதுவும் போடாதீங்க, பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் நண்பா. தேங்க்ஸ் டு ஆல்.